ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சின்னு எங்கள் அப்பா அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனால் நான் ஆளும் வளரலை, அறிவும் வளர்த்துக்கல. வயசுக்கு இந்த வெயிட் ஓகேவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதனால தான் நான் ஜிம் ஜாயின் பண்ணிட்டேன். இன்னைக்கு டே 3. ஏன்டா இப்போ ஃபஸ்ட் டே செகண்ட் டேலாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டே செகண்ட் டே வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ChatGPT கிட்ட கேட்டு 6 டேஸ்க்கு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும்னு டே வைஸ் ஒன்று ஒன்றா வாங்கிட்டேன். இன்றைக்கி பேக் அண்ட் பைசப்ஸுக்கு இன்றைக்கி வந்த உடனே புல்லப்ஸ் எடுத்தேன். லேட் புல் டவுன் 4 செட்டு கஷ்டப்பட்டு போட்டுட்டேன். அப்புறம் செட்டில் ட்ரா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, 3 செட்டு போட்டு முடிச்சிட்டேன். லீனாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவ்வளோ நாள் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஜிம்முக்கு போயிட்டு 10 கிலோ 20 கிலோ தூக்க முடியலன்னு நான் கஷ்டப்படுறப்ப தான் எனக்கு தெரிஞ்சது நான் ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்கேன். நான் பண்ண தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. இப்போவே உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு இன்றைக்கே போய் ஜிம்மில் ஜாயின் பண்ணுங்கள். நான் பண்ணுற ஒர்க் அவுட்லாம் கரெக்டான பொசிஷனில் பண்ணுறனால தப்பாக பண்ணுறேனான்றது எனக்கு தெரியல. ஆனால் நான் கற்றுக்கிற ஸ்டேஜில் இப்போ இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க தான் ஆசைப்பட்றேன். நீங்கள் குண்டாக இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சரி, லீனாக இருந்து மசில் கெயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சரி, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். என் கூடவே சேர்ந்து நீங்களும் ஜிம் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரைஸ் வித் ராவணன் ஐடியா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.